அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எதனால இப்படி இந்த பசங்க ஆகுறாங்க அப்படின்றதுக்கு மிக பெரிய உதாரணம். ப்ளஸ்ஸு இதுதான் வந்து முக்கியமான உதாரணம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். வேற ஒன்றுமே இல்லைங்க. சினிமா தான். இந்த சினிமா வந்து சமுதாயத்தையே மாற்றக்கூடிய ஒரு டூல். இந்த சினிமா அதை தான் நம்ம இளைய தளபதி விஜயம் கையில் எடுத்திருக்காரு. சினிமாவில் நுழைஞ்சு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமாவோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸும் ஆயிருக்காங்க, ஃபெயிலியரும் ஆயிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் எல்லாமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு 2-3 படம் தான் இப்படி வரும், ஆன்டி ஹீரோ அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இப்போ எப்படி வருது படம், வில்லனுங்க தான் மெயின் லீடே பண்ணுறாங்க. ஹீரோஸே பார்த்தீங்கன்னா எனக்கு வில்லன் ரோல் இருக்கா, வில்லன் ரோல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. ஏன்னா நம்ம என்னென்ன படம் வந்து ரொம்பவும் வந்து இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி சாருடைய படம் தான். அவர் நல்லா படம் எடுக்கிறாரு, அது வேற விஷயம், ஓகேங்களா. ஆனால் எப்படிப்பட்ட படம் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். வட சென்னை அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓப்பனாகவே. அதே போல் இந்த பட்டா கத்தியை காமிச்சது நம்ம வெற்றி சார் தான். பட்டா கத்தியை காமிச்சு போடுறா அவனை, அதை போடுறா இவனை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வெற்றி சார். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து நம்முடைய லோகேஷ் சார். அந்த ரோலெக்ஸ் வரான் பார்த்தீங்கன்னா, பட்டா கத்தி எடுத்து இப்படி போடுவான். அந்த சீன்லாம் பார்த்துட்டு பசங்க வெறி ஆயிடுவானுங்க. ஏய் என்ன மாசா இருக்கேடா, இவனை மாதிரி தானே நம்ம இருக்கணும், அதில் வேற போதை வேற இப்படின்னு போடுவான், ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு பசங்க வந்து வேற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. ஏன் எங்கள் வீட்டில் என் பையனே கூட ரோலெக்ஸ் நான் தான், ரோலெக்ஸ் நான் தான் வந்து இந்த விஜய் சேதுபதி இந்த பல் அச்சக்குன்னு கடிச்சிட்டு அப்படி போவானுங்க பாருங்க, போதை ஏற்றிக்கிட்டு. அதை தான் என் பையனும் பண்ணுறான். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பையனை நம்ம பார்த்துக்கிட்டாதான் அடுத்த சமுதாயத்துக்கு இந்த இளைஞர்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இவனுங்க பார்த்தீங்கன்னா போதையை போடுறவங்களா இருக்கானுங்க.